ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. பிரியங்கா தேஷ்பாண்டே விசஸ் மணிமேகலை. இதோட பிரச்சனை என்ன அப்படின்றது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா குக் வித் கோமாளியில மணிமேகலை பிளேயரா இருந்து சீசன் 5ல இப்போ ஒரு ஆங்கரா ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. அதே குக் வித் கோமாளி சீசன் 5ல பிரியங்கா தேஷ்பாண்டே ஒரு பிளேயரா இந்த சீசன்ல இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் பிரியங்கா தேஷ்பாண்டே ஒரு விஜய் டிவியோட சீனியர் டிவி பிரசன்டரா இருக்காங்க. மணிமேகலை இப்போ புதுசா ஆங்கர் இதுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. பட் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே பிளேயரா இருந்துகிட்டே மணிமேகலையோட ஆங்கரிங்ல இருக்கிற அந்த ஒரு வேலையில ஒரு மறைமுகமா இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்றதுதான் மணிமேகலையோட ஒரு டிபேட்டா இருக்கு. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மணிமேகலை அடிக்கடி பிரியங்கா தேஷ்பாண்டே என்னோட ஆங்கரிங் ஜாப்ல அடிக்கடி இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்காங்க, அதனால நான் குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஓனா இருக்கிற யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 17 நிமிஷமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அந்த ஒரு வீடியோ இந்த 2 நாள்ல கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் வியூஸ் தொட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் வீடியோவா அது மாறி இருக்கு. ஸோ அந்த வைரலா அது ஆனதுனால இப்போ சோசியல் மீடியா முழுக்க இந்த ஒரு பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு, மணிமேகலை விசஸ் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்றது சொல்லி. ஸோ அந்த ஒரு பஞ்சாயத்து தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன நடந்தது அப்படின்றது, இது ஒரே லைன் ஒரே டேக்லைன் சொன்னோம்னா டாமினன்ஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த டாமினன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லா லைஃப்லயுமே நம்ம ஃபேஸ் பண்ணி இருப்போம். காலேஜா இருக்கட்டும், காலேஜ்ல சீனியரோட டாமினன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆஃபீஸ்ல அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளோட டிஎல் டாமினன்ஸ், சீனியரோட டாமினன்ஸ், இல்லைன்னா மேனேஜரோட டாமினன்ஸ் அப்படின்றது இருக்கிறதுனால இப்படி இருக்கிற ஒரு டாமினன்ஸ்ல நம்மளே பல வாட்டி நம்மளோட ஒரு தாட்டை வெளியே சொல்லாம இருந்திருப்போம் அதுக்காக. ஸோ அதை தான் இங்கேயுமே நடந்திருக்கு. என்ன அந்த பஞ்சாயத்துன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் நீங்களும் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. நான் குக் வித் கோமாளி அந்த அளவுக்கு கிரேசியா ஃபாலோ பண்ற ஒரு ஷோன்னுலாம் கிடையாது. நான் ரெகுலரா இந்த 4 சீசனு இருக்கிற எல்லா எபிசோடுமே பாக்குறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இந்த குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது குக் வித் கோமாளி அப்படின்ற இந்த 4 சீசன் கம்ப்ளீட் பண்ணி இப்போ 5th சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 5th சீசன்ல மணிமேகலை இதுக்கு முன்னாடி பிளேயரா அந்த மணிமேகலை இப்போ ஆங்கரா இருக்காங்க. ஸோ இந்த ஆங்கரா மாறினதுக்கு அப்புறமா அதுல இப்போ சீசன் 5ல இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய யூடியூபர்ஸும் அதுல இருக்காங்க. அதே போல பிரியங்கா தேஷ்பாண்டேயுமே ஒரு பிளேயரா வந்திருக்காங்க சீசன் 5ல. ஸோ இது ஆரம்பிக்கும் போது ஒரு ஆரம்பத்திலேயே பிரியங்கா தேஷ்பாண்டே ஒரு ஆங்கர், ஏன்னா ஆல்ரெடியே அவங்க ஆங்கர் தான். ஸோ அந்த ஆங்கர்ன்ற அந்த ஒரு விஷயமே அப்படியே இந்த குக் வித் கோமாளியில அடிக்கடி அவங்க காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதனால ஆல்ரெடி ஆங்கர் அங்க இருக்கிற மணிமேகலைக்கு அவங்களோட ஒர்க்ல பிரியங்கா தேஷ்பாண்டே இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல மணிமேகலை அவர்கள் பிரியங்கா தேஷ்பாண்டேக்குமே இது என்னோட ஒர்க்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, ஸோ என்னோட ஒர்க்கை நான் பார்க்க விடுங்க சொல்லி டைரக்டாவுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஷோக்கு சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசரா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லார்கிட்டயுமே இதை பத்தி அவங்க ஒரு கன்சர்னா வச்சிருக்காங்க. பட் என்னதான் கன்சர்னா வச்சாலுமே அதுல பெரிய ஒரு வித்தியாசம் அவங்களுக்குன்றது கிடைக்கவே இல்லை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல மணிமேகலை கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வராமலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மணிமேகலோட இன்ஸ்டா சைடு, அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் சைடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட ஃபேன்ஸ் கேட்க ஆரம்பிச்சதுல ஸோ 2 நாளைக்கு முன்னாடி மணிமேகலை அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு 17 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏன் நான் குக் வித் கோமாளியில வெளியில வந்தேன், நான் ஏன் கண்டினியூ பண்ணல அப்படின்றது. அதுல அவங்க பிரியங்கா தேஷ்பாண்டேன்ற ஒரு பேர் மென்ஷன் பண்ணாலும் பட் அங்க சீனியர் டிவி பிரசன்டர் அப்படின்றத பார்க்கும்போது பிரியங்கா தேஷ்பாண்டே ஆப்வியஸ்லியா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்க அடிக்கடி என்னோட ஒர்க்ல இன்டர்ஃபியர் ஆகுனதுனால எனக்கு அது பிடிக்காம இருக்கு. அவங்க என்னதான் மிகப்பெரிய ஒரு டிவி பிரசன்டர் ஆங்கரா இருந்தாலும், ஒரு சீனியர் பர்சனா டிவி அந்த விஜய் டிவில இருந்தாலும், பட் எனக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுலேயும் வந்துட்டு ஒரு இன்டர்ஃபியர் ஆகுது எனக்கு பிடிக்கல. இதை பற்றி நான் என்னோட நம்ம அங்கே இருக்கிற குக் வித் கோமாளி டீமில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லேயுமே டேரக்டிங் டீம்லேயுமே நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு பெருசான ஒரு ரிசல்ட்டுன்றது கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் ஓரமாக ஒதுங்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக வைரல் ஆனதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் பிரியங்கா விசஸ் மணிமேகலை அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஐ சப்போர்ட் மணிமேகலை அப்படின்றது ஒரு இதுவும் ஆச்சு. ஸோ இதனால விஜய் டிவியில் இருக்கிற மற்ற ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு சூழ்நிலையாக மாறிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மாகாப் ஆனந்த் இருக்காரு இல்லையா, அந்த அண்ணன் கிட்டயும் போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு மணிமேகலை விசஸ் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கும்போது அவர் ஒரு ஜாலியாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. 2 யானைக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நம்ம போயிட்டு அதில் இறங்கி இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த 2 யானை நம்மளை நசிக்கிறோம். ஸோ அதனால ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கறது ரொம்ப நல்லது பிரதர் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி அது சொல்லியிருக்காரு. அதே போல் வந்துட்டு சுசித்ரா அவங்க வந்துட்டு மணிமேகலைக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா பேசிட்டு ஐ சப்போர்ட் மணிமேகலை அப்படின்ற அவங்களும் அந்த ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு மணிமேகலைக்கு வந்துட்டு சப்போர்ட்டா போய்கிட்டு இருக்கு மணிமேகலை வீடியோ போட்டதுக்கு அப்புறமா. ஸோ இதுக்கு வந்துட்டு பிரியங்கா தேஷ்பாண்டே என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வரைக்கும் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. மேபி அவங்க ஒரு வெக்கேஷன்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அந்த வெக்கேஷனை தாண்டி அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அப்போ உண்மையிலே 2 பக்கமும் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். ஸோ இதுதான் இந்த மணிமேகலை விசஸ் தேஷ்பாண்டே அப்படின்னு 2 பேரும் நடுவில் நடக்கிற பஞ்சாயத்து. ஸோ இதை வந்துட்டு ஒரு பெரிய லெவலுக்கு பேச வேண்டிய ஒரு அவசியம்ன்றது கிடையாது. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஒரு கார்ப்பரேட் உலகத்துல நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா பல யங்ஸ்டர்ஸோட லைஃப் வந்துட்டு அந்த கார்ப்பரேட்டோட பாலிடிக்ஸ்ல தான் அழிஞ்சு போகுது. அந்த கார்ப்பரேட்டோட பாலிடிக்ஸ்னால தான் பல யங்ஸ்டர்ஸோட கெரியர்ஸை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கே திணறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தவிர்த்து எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா, எல்லாரும் வேலை செய்ய வந்திருக்கோம், தெரியாதவங்களுக்கு நம்ம வேலை கற்றுக் கொடுப்போம், அவங்க வந்துட்டு அதை கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு அதை நல்லபடியாக சொல்லி தரட்டும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே ஒரு ஈக்குவலாக பார்க்கணும். பட் அப்படி நிறைய இடத்துல பார்க்கப்படுறது கிடையாது. என் வேலைக்கு நான் மட்டும்தான்டா இருக்கணும், நான் இல்லைன்னா இந்த வேலை எவனுமே செய்யக்கூடாத அளவுக்கு அந்த ஒரு இடம் அங்கே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் எனக்கு அங்கே ஒரு மரியாதை அப்படின்றது நினச்சிக்கிட்டு அவங்களோட வேலையை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்காம மற்றவங்களையும் வளர விடாம அவங்க மட்டும் அந்த ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க அதே இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா அடுத்த ஒரு இடத்துக்கு அவங்க போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ அதனால அவங்க அதே இடத்துல அவங்க வாழ்நாள் முழுக்க உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாகவும் மாறுது. ஸோ அவங்களோட வாழ்க்கையுமே அதோட முடிஞ்சது தான். ஸோ இதை நான் இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கேன். ஸோ அதுதான் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இல்லை ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ உங்களுக்கு நடந்த இந்த ஒரு டாமினன்ஸை பற்றி என்ன இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எனக்கு ஒரே மாதிரி பிரச்சனை இருக்கான்றது பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர் தென் பை பை ஏபி.